அம்மா, அப்பா, 3 பிள்ளைகள், அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய பேர பேசுங்க எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பளிங்கு கற்களால் அழகாக இருக்கும். அந்த இல்லத்துடைய பேர் சாரதா அன்பு இல்லம். அவ்வளோ அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஒய்ஃப் மேரில் அவ்வளோ மரியாதை. ரொம்ப நல்லவங்க அந்த மனைவி. அதனால் அவங்க பேரில் தான் அந்த வீடை வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். யாராக இருந்தாலும் அப்படி திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அந்த வீட்டில் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லை, செல்வத்துக்கு குறைவே இல்லை, எல்லாமே நிறைஞ்சிருந்தது. அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் ஏகப்பட்ட சொத்து, வசதியான வாழ்க்கை. பிள்ளைகள் அம்மானா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, அப்பானா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. இதுக்கு இடையில என்னாச்சு தெரியுமா குழந்தைகளே? அவர் இறந்துறாரு. இறந்த உடனே சாரதாம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசு நொந்துருது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த பொறுப்பு, திறமை, அறிவு, உண்மை எதுவுமே அவங்க கிட்ட இல்லாதனால தொழில் கொஞ்சம் நலைய ஆரம்பிக்கிறது. அவங்க மருமகள்லாம் சொல்கிறாங்க, இந்த அம்மா தான் தரித்திரம் நம்ம வீட்டுக்கே, அதனால தான் தரித்திரம் பிடிக்குது, அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்கன்றாங்க. அம்மாவை, பெத்த தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்க சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே இவங்களுக்கு 3 பேருக்கும் கொஞ்சம் முதல்ல யோசனை வருது. அப்புறம் எல்லாருமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனைவிகள்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதியோரத்தில் சேர்க்குறீங்களா, இல்லைன்னா நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவா, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ண உடனே இவங்க 3 பேரும் அவங்க அம்மா கிட்ட போய் பேச போகிறாங்க. அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருது இவங்க நம்மளை ஏதோ ஒன்று கேட்க வராங்கன்னா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிள்ளைகளுக்காக எது வேணாலும் செய்கிற ஒரு அன்பு குணம். அம்மா, இது மாதிரி எங்கனாலும் நம்முடைய பிஸ்னஸ் ரொம்ப நஷ்டமாகுதுமா, எங்களால் நைட்டு தான் வர முடியுது, உங்ககிட்ட பேசவும் முடியலம்மா, இன்னும் மனைவிமார்களும் குழந்தைகளை கவனிக்கிறாங்க, அதனால் உங்களை வந்து நல்லா கவனிச்சிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு முதியோர் இல்லம் இருக்குமா, அங்கே உங்களை கொண்டு போய் சேர்த்துடுறோமான்றாங்க. அம்மாவுக்கு 10 மாதம் உங்களை வயிற்றில் சுமந்து உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குன அம்மா வந்து உங்களுக்கு பாரமாக போயிட்டா மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம சொல்லி நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுமோ அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அப்படியே அமைதியாக காலையில் அந்த முதியோர் இல்லத்தை நோக்கி போகுது. அவங்க அம்மாவுக்கு கண்கள் ஓரத்தில் ஒரே கண்ணீர். 3 பிள்ளைகளுமே நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களே, நாம் பாரமாக போயிட்டோமே. இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு சொத்துகள் இருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்காரர் இறந்த உடனே தன்னுடைய சொத்தை குழந்தைகளுக்கு எழுதி வச்சிடுறாங்க. 3 பிள்ளைகளுக்கு சமமாக எழுதி வைக்கிறாங்க, உயில் எழுதி வச்சிடுறாங்க. எல்லாமே பண்ணி தான் குழந்தைகளுக்காக செஞ்சு வச்சாலும் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. அந்த முதியோர் இல்லத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மனசு வலிக்குது. ஒரு குழந்தையாவது மனசு மாறி நம்மளை வந்து திருப்பி அழிச்சிக்காத. நான் 3 பிள்ளைகளை கல் நெஞ்சக்காரர்கள் அம்மாவை அந்த முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ரூமை போய் பார்க்குறாங்க. அந்த 4 சுவரும் அவங்க வீட்டுக்காரர் கட்டின வீடு மாதிரி வருமா? பார்த்து தன்னுடைய குடும்பத்துக்காக அழகாக கட்டின வீட்டில் தான் இல்லாமல் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, ஐயோ நாம் ரொம்ப அழுது நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமான்ட்டு அழுறாங்க. அங்கே இன்னொரு வயசான அம்மா வந்து இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்ட உடனே இவங்க திருப்பி இந்த 3 பிள்ளைகளும் போகிறாங்க. 3 பேரும் வீடை 3ஆக பிரிக்கிறாங்க, பிஸ்னஸை 3ஆக பிரிக்கிறாங்க. அவங்கவுங்க பார்க்குறாங்க. ஆனால் முந்தி இருந்த அந்த செல்வம் அவங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஏன்னா அவங்க வீட்டு மகாலட்சுமி தானே அவங்க முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் போகுது. இதுக்கு இடையில என்ன ஆகுது தெரியுமா பிள்ளைகளே? ஒரு கையெழுத்து தேவைப்படுது. ஏன்னா சொத்து அவங்க பேரில் இருக்குல்ல, சொத்து தான் பேரில் எழுத அவங்க உயில் தானே எழுதி வச்சுருக்காங்க. சொத்துக்கான பத்திரத்தில் கையெழுத்துலாம் வாங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அம்மா ஐஸ் வைக்கிறதுக்கு ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு போகிறான். அந்த மேனேஜர் சொல்கிறார், உங்கள் அம்மா இல்லையே. என்ன சொல்கிறீங்க? ஏன் அம்மாங்க இல்லையா? நாங்கள் தானே இங்கே விட்டு போனோம், அவங்கள ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போயிட்டாரு. உங்கள் அம்மா ஒரு லெட்டர் வச்சுருக்காங்க, அந்த லெட்டர் நீங்கள் வந்தால் கொடுக்க சொன்னாங்க. உடனே பதற்றமாக போகிறான். பதற்றமாக போயிட்டு பார்த்தா அந்த இதில் வந்து லெட்டர் இருக்குது, சீல் வச்சுருக்கு. யார் எழுதியிருக்காங்கன்னா அவங்க அப்பா எழுதியிருக்காரு. அப்பா எழுதியிருக்காரா அப்படின்ட்டு அப்படியே படபடப்பாயிடுது. திறந்து பார்த்தா அந்த லெட்டரில் படிக்க 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 அவனுக்கு அழுகையாக வருது. அவனுக்கு கண்ணில் தண்ணீராக வருது. அவர் எழுதி வச்சிருக்க அத்தனை விஷயத்தை பார்க்கும்போது படக்குது. அவருக்கு கண்ணில் கண்ணீர் வருது. காரை எடுத்து வேகமாக செலுத்துகிறான். நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த 3 பேரும் கூப்பிட்றான். ஒவ்வொன்றும் அப்படியே படப்படப்படப்பட அழுகுறான். என்னதான் அந்த லெட்டரில் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அந்த லெட்டரை வாங்கி 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 அந்த உயில் லெட்டரை படிக்கிறாங்க. எல்லாருக்கும் அதிர்ச்சி. லெட்டரில் எழுதியிருக்கு, அந்த உயில் என்ற லெட்டரில் உயிலும் இந்த லெட்டரும் கலந்துருக்கு. அவங்க அப்பா ரொம்ப புத்திசாலி. இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா குழந்தைகளே? நான் ரொம்ப ஏழையானவன். உங்கள் அம்மா சாரதா அந்த ஊர்லேயே திவானுடைய மகள், பெரிய பணக்காரி. அவங்க திருமணம் செஞ்சு வைக்கும் பொழுது அவங்க கணவன் உடனே இறந்துடுறாங்க. இன்றைக்கி தான் திருமணம் செய்கிறாங்கன்னா அடுத்த நாளே இறந்துடுறாங்க. பணக்கார இல்லையா அந்த அம்மா சாரதம்மாள்? உடனே இறந்துட்டாலும்
நிறைய பேரை வந்து திருமணம் செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. கை நிறைய சொத்து, ஒரே பொண்ணு, பெரிய கோடீஸ்வரங்கன்னு போது நிறைய பேர் வரதானே செய்வாங்க பணத்தை பார்த்து. ஆனால் இவருடைய போய் பார்க்குறாங்க சாரதம்மா. போய் பார்க்கறச்சே இவருக்கு 3 ஆண் குழந்தைகள், எல்லாம் குட்டி குட்டி குழந்தைகள். ரொம்ப வறுமை இவருக்கு. ஒரு குழந்தை 6 மாதம், ஒரு குழந்தை 1.5 வயசு, ஒரு குழந்தை 2.5 வயசு, அவ்வளோதான் வித்தியாசம். சின்ன சின்ன பசங்க. இவங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாயிடுது. அவங்க அம்மா தான் பெத்த தாயே இவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னுட்டு 3 குழந்தைங்களும் அப்படியே அனாதையை விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. எனக்கு வசதியான வாழ்க்கை தான் வேணும்னுட்டு அவங்க பசங்களை வேணாம், இந்த மனுஷனை வேணான்னு போயிட்டாங்க. பெத்த தாய் பெத்த குழந்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் சாரதாம்மாள் இந்த 3 குழந்தைகளுக்கு நான் தாயாக இருக்கேன்னுட்டு இவரை திருமணம் பண்ணிவிட்டு தன் சொத்து மொத்தமே தர்பாருக்கே எழுதி வச்சிடுறாங்க. குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஊட்டி விடுறதுலேருந்து, தூங்குனா பக்கத்தில் கொஞ்சம் முடிச்சாலும் அழுதாலும் அப்படியே பக்கத்தில் பார்த்துக்கும் போது, ஆனால் வளரும் போது அந்த குழந்தைங்களுக்கு சற்று நன்றி இல்லாத என்ன பண்ணுறேன் நான் பார்த்தேன். அதனால் அவர் என்ன எழுதி வைக்கிறார் தெரியுமா? என்னுடைய மனைவிக்கு தனியாக ஒரு வீடு வாங்கி வைக்கிறார். அவர் பெரிய அழகான வீடு வாங்கி வைக்கிறார் தனியாக, அந்த ஒதுக்குப்புறமா. பல கோடிக்கணக்கான பணத்தை அந்த அம்மாவுக்கு டெபாசிட் பண்ணி மாத வருமானம் பண்ண வச்சிடுறாரு. அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுறாரு, 3 வேலையாட்கள் போட்டு அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா என் பசங்க எப்போ நடந்தாலும் உன்னை முதியோர் இல்லத்தில் விட வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு. இந்த லெட்டர் படித்தோடனே நம்ம பெத்த அம்மாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டுக்கிறாங்க, பணம் தான் முக்கியம்னுட்டு. ஆனால் இந்த அம்மா நம்ம வளர்த்தாங்க, நம்மளுக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? நஷ்டங்கள் எக்கச்சக்கமாகி எல்லாம் நடுரோட்டில் நிற்கிற மாதிரி ஆயிடுது. அம்மாண்டு ஓடினாலும் அவங்க வீட்டுக்கு அது சாத்தியிருக்கு. இவங்களுக்கு முகம் இல்லை. எந்த முகத்தை வச்சு போக முடியும்? தப்பு பண்ணிட்டா எந்த முகத்தை வச்சு யாரை பார்க்க முடியும்? ரொம்ப கஷ்டமாயிடுது. திருப்பியும் வந்துடுறாங்க. அப்போது உயில் வந்து படிக்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் சாரதா அம்மாளுடைய என் பசங்க 3 ஏமாத்தோம். அதனால் இந்த சொத்துக்கள் எல்லாமே, இப்போ இருக்கிற எல்லா சொத்துக்களுமே என் பசங்க சாரதா அம்மாவில் முதியோர் இல்லத்தில் விடலைன்னா அந்த சொத்து அனுபவிச்சுக்கலாம், விற்றுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்னுடைய மனைவி சாரதம்மாவில் எடுத்துன்னு போயிட்டு முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்கன்னா அதோட இவங்களுக்கு சொத்தில் எந்த பங்குன்னு எழுதியிருக்காரு. அவள் தான் போச்சா, எல்லாம் ஏறி இருந்த நிலைமை. கொடுத்த கடவுளுக்கு எப்போ எடுக்க தெரியும். அப்படியே கீழே இறங்கிடுது. என்னமே பண்ண முடியல. ரொம்ப வசதி கம்மியாயிடுறாங்க. 3 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. சாதாரண சின்ன ஓட்டு வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. மகாராஜா மகாராணி மாதிரி சின்ன வயசுலேருந்து வாழ்ந்த பிள்ளைகளும் அவங்க மனைவிகளும் அவங்க பேரன் பேத்திகளும் அப்படி நிற்கிறாங்க. அவங்க பேரன் சொல்கிறான், அம்மா நீங்கள் பாட்டி எடுத்துகிட்டு போய் முதியோர் சேர்த்துட்டீங்களே, அதனால தான் கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. அது எல்லாம் அவங்களுக்கு கூச்சமாக இருக்குது. நாட்கள் கடறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அவங்க கம்பெனியும் அவங்க வீடும் ஏலத்துக்கு வருது. சாரதாம்பாள் என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டுக்காரர் கோடிக்கணக்கில் தனக்கு பாதுகாப்புக்கு வச்சுருந்த பாதி பணத்தை எடுத்து அந்த கம்பெனி எல்லாமே மீட்டுட்டு கடன் இல்லாமல் பேர் எடுக்க வைக்கிறாங்க. தர்மா அவருடைய பேரை நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வக்கீலுக்கு ஃபோன் போட்டு அந்த 3 பிள்ளைகளை வர சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். 3 பிள்ளைகளை வந்த உடனே அவங்க இப்போ நம்ம அம்மாவே கூப்பிட்டாங்களே அப்படின்ட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க. அப்போ சாரதாம்பாள் சொல்கிறாங்க, இந்த மொத்த சொத்துமே ட்ரஸ்ட்டுக்கு எழுதிடுறோம், உங்களுக்கு சொந்தம் கிடையாது இனிமேல். ஆனால் இந்த ட்ரஸ்ட்டில் வர, இந்த கம்பெனியில் வர பணத்தில் சம்பளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே ஏழை குழந்தைகளுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு செய்யணும்னு சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் இந்த மொத்த சொத்தை நமக்கு வரணும். ஆச்சரியமாக போன பிள்ளைகளுக்கு இந்த இது பேரதிர்ச்சியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் அதுக்கு தண்டனை உண்டு, கரெக்டு தான் அப்படின்ட்டு ரொம்ப சின்சியராக 3 பேரும் உழைச்சி ஊரில் இருக்க அத்தனை பேருக்கு நல்லா செஞ்சு ஓரளவுக்கு தாங்களும் நல்ல நிலைமைக்கு வந்து எல்லோருக்கும் நல்ல நிலைமையாக்குறாங்க. சாரதாம்மாள் பார்த்துட்டு, நல்ல வழி இருந்தால் என்னால் உங்களை மன்னிக்க முடியும், ஆனால் நீங்கள் செஞ்ச தப்பை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை நினச்சி சந்தோஷமாக அவங்க தனியாக அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்கிறாங்க.